ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பச்சை பயிரில் ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து பச்சடி தான். டின்னருக்கு வந்து இட்லியில் வந்து இட்லியில் வந்து உப்புமா மாதிரி தாளிச்சிட்டு தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் உடச்சக்கல்ல, கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு புளிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி, சால்ட் ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 hour பிஃபோரே கலந்து வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நான் இட்லி ஊற்றி கரெக்டாக ஒரு 20 minutes குக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சட்னி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் தாளிச்சிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து இட்லியும் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சட்னி தான் கொடுத்துருந்தேன். இந்த இட்லி மாவு வந்து நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். ஆனாலும் நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா புளிக்க வச்சா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக புளிச்சா அது தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா புளிச்சிச்சின்னா மாவு இட்லி நல்லா வரும். ஸோ குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி இது மட்டும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து நான் பச்சைப்பயிறு கிரேவி தான் பண்ணேன். பச்சைப்பயிறு கிரேவிக்கு வெறும் சீரகம் மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு இடித்து கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி மூடி வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தனியா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பச்சைப்பயிறு வந்து நான் வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். வேக வைக்காமல் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிட்டு சால்ட் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 8 to 9 minutes கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பச்சடிக்கு வந்து நான் மாங்காய், பச்சை மிளகா, நெல்லிக்காய், அதுக்கப்புறமா தேங்காய், இது வந்து வேப்பிலைப்பூ இப்போது இந்த சீசன் நல்லா கிடைக்கும். ஸோ அதுதான் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து தோல் உரிக்க ட்ரை பண்ணாலும் உரிக்க முடியல. ஸோ வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து இது வந்து மாங்காய் பச்சடியில் மாங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய், வேப்பிலைப்பூ சேர்த்துது. ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய், மாங்காய் வந்து ஹாஃப் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். காரம் நிறைய போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் குழந்தை சாப்பிட மாட்டான்னு கம்மியாக எடுத்திருக்கேன். இது வந்து வேப்பிலைப்பூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கடைசியில் ஃபைனலாக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ கன்சிஸ்டன்சி அது மாதிரி அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சேன். அதுக்கப்புறமா இது தாளித்து கொட்டை வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நார்மல் தாளிப்பு தான், கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதை கொட்டிடலாம். மோஸ்ட்டாக இது வந்து தாளிக்க வந்து நீங்கள் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து காரம், கசப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும். ஸோ இப்போ செஞ்சு வச்சுட்டு ஆஃப்டர்நூன்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆஃப்டர்நூன் செஞ்சிங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றலாம். ஆஃப்டர்நூன் செஞ்சுட்டு நைட்லாம் வச்சா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிரும் அதுக்கப்புறமா வந்து பச்சடி தான் கொடுத்துருந்தேன். டின்னர் வந்து கொஞ்சம் பச்சைப்பயிறு கிரேவி அப்படியே இருந்துச்சு. ஸோ இட்லி வந்து மார்னிங் வேக வச்சது நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய், பச்சை மிளகா இதில் வந்து நான் உடச்சக்கல்லை சேர்க்கல, வெறும் உப்பு, உடச்சக்கல்லைக்கு பதில் பாதாம் சேர்த்து அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இது இட்லி உப்புமாவுக்கு வந்து இட்லி நல்லா பொடி பண்ணியாச்சு. நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா உங்களுக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இட்லியை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் அடி பிடிக்கும், பட் அந்த கூட நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அது வந்து உப்புமா மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு நான் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த உப்புமா கொடுத்தேன். 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டா. ஸோ இதுவும் கொஞ்சோண்டு அந்த சட்னி பாதாம்லாம் சேர்த்து அரைச்ச சட்னி தான் அவளுக்கு டின்னர்.